எலிமினேஷன் குக் ஆஃப்ல போன வாரம் வெளியிலேயே கிளம்பி இருப்பாரு நினைச்ச நந்தகுமார் இந்த வாரம் செஃப் ஆஃப் தி வீக் வாங்கி கோல்டன் ஹேட்டை வாங்குறாருங்க. அப்படி என்னங்க இவர் பண்ணாரு கோல்டன் ஹேட் வாங்குற அளவுக்கு? வாங்க நண்பாஸ் நண்பீஸ், என்னோட சேனல்ல குக் வித் கோமாளி ஹாட் பீட் சீசனோட அப்டேட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க, பெல்லையும் தட்டி விடுங்க. அந்த பக்கமா நின்றுக்கிட்டு போன்ல கைட் பண்ண கோமாளி என்ன பண்ணணும், கூட இருக்கிற வெள்ளக்காரங்களோட கைட் பண்ணணும். நந்தகுமாருக்கு யோகி கோமாளியா இருந்தது, நல்லதா போச்சு. கொஞ்சம் விவரமான ஆளுதான். எப்படியோ அந்த வெள்ளக்கார கோமாளி கிட்ட, அந்த கெஸ்டா அந்த வெள்ளக்காரங்க கிட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வழியா ஏதோ சமைக்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இல்லாமலே அருவாமனையில வெட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஊர் சமையல் மாதிரி பண்ணி கடைசியா ஒரு டிஷ்ஷை எப்படியோ முடிக்கிறாங்க. அப்படி என்னடா இவர் டிஷ் முடிக்கிறாருன்னு பார்த்தா இழுப்பை பூ சம்பா அரிசி கூட்டாஞ்சோறு அப்படின்னு ஒன்று டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க பிரசன்டேஷன். 6 சீசன்ல யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு செஃப் தாமுவே பாராட்டுறாரு. செஃப் தாமோட கமெண்ட்ஸே பயங்கரமா இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து யாருமே பண்ணதில்ல, டேஸ்ட் வேற லெவல், பிரசன்டேஷனும் வேற லெவல் அப்படின்னு அப்பவே சொல்லிடுறாரு. நம்ம மாதம்பட்டி ரங்கராஜும் பயங்கரமா பாராட்டுறாரு. இவங்க 2 பேர் சொன்னதுக்கு அப்புறம் செஃப் கௌஷிக் ஏந்து வந்து கட்டியே பிடிச்சிடுறாரு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஓகேப்பா எலிமினேஷன் குக் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் சேஃப் ஆயிட்டாரு அப்படின்னு தோணும். கடைசியா பார்த்தா டாப் 3 குக்லயே வந்து நிக்கிறாரு. சரி, டாப் 3 குக்ல அட்லீஸ்ட் 2வது 3வது வருவாருன்னு எதிர்பார்த்தா அங்க இருந்த ராஜு மதுமிதா இவர் நந்தகுமார் 3 பேர் கம்பேர் பண்ண சொல்ல ஐடி விவசாயி நந்தகுமார் தான் செஃப் ஆஃப் தி வீக் நம்பர் 1 இடத்த பிடிக்கிறாரு. லீடர் போர்ட்ல நம்பர் 1 இடத்த பிடிச்ச நந்தகுமாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா செஃப் ஆஃப் தி வீக் கோல்டன் ஹேட் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ 0ல இருந்து ஹீரோ ஆகலாங்கிற எக்ஸாம்பிள் இவருமே கொடுத்துட்டாருங்க. உங்க எல்லாருக்கும் இவர் போட்ட எஃபர்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா அடுத்த வீடியோவோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பை பை நண்பாஸ் நம்பி, அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா நம்பி.